முக்கிய செய்தி: நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளின் செயலை ஒருபோதும் பொறுத்துக் கொள்ள முடியாது என்று நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. நீர்நிலை ஆக்கிரமிப்பு தொடர்பாக நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதில் அதிகாரிகள் முறையாக செயல்படுவதில்லை என்று குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்ட நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. அது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். இத்தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். தற்பொழுது நீர்நிலை ஆக்கிரமிப்பு தொடர்பாக நீதிமன்றம் கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. என்னென்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள். வணக்கம். சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் சத்யா ஸ்டுடியோ அருகில் நீர்நிலை புறம்போக்கு என வகைப்படுத்தப்பட்ட நிலத்தில் கட்டிடம் கட்டி வசித்து வந்த செல்வி என்பவரை காலி செய்யக்கோரி மயிலாப்பூர் தாசில்தார் கடந்த மார்ச் மாதம் நோட்டீஸ் அனுப்பியிருந்தார். இந்த நோட்டீஸை ரத்து செய்யக்கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் செல்வி வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஜி.ஆர். சுவாமிநாதன் மற்றும் பி. லட்சுமி நாராயணன் அமர்வு அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் ஆக்கிரமிப்பாளரான மனுதாரருக்கு மாற்று இடத்தில் வீடு வழங்க தயாராக இருப்பதாகவும் அதற்கு குடும்ப உறுப்பினர்கள் பயோமெட்ரிக் பதிவுகளை வழங்கி இடத்தை காலி செய்தால் உடனடியாக புதிய வீட்டிற்கான சாவி ஒப்படைக்கப்படும் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த வாதத்தை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் நீர்நிலைகளை ஆக்கிரமித்து வசிப்பதை அங்கீகரிக்க முடியாது எனவும் மனுதாரரை சம்பந்தப்பட்ட இடத்திலிருந்து காலி செய்ய வேண்டும் என்றும் எதிர்காலத்தில் வேறு எந்த ஆக்கிரமிப்பும் இல்லாமல் இருப்பதை அரசு உறுதி செய்ய வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். நீர்நிலைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதில் அதிகாரிகள் முறையாக செயல்படுவதில்லை என்பது நீதிமன்றத்தின் கவனத்திற்கு வந்துள்ளதாகவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் அதிகாரிகளின் இந்த செயலற்ற தன்மையை ஒருபோதும் நீதிமன்றம் பொறுத்துக் கொள்ள முடியாது எனவும் கூறி செல்வியின் மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.